பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்கள் நிரந்தர குட் பை சொல்ல தயாராகிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையை அடுத்த மன்னம்பந்தலில் நடைபெற்ற அரசு விழாவில் சுமார் 114 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அத்துடன் 48.17 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 271.24 கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நலத்திட்ட உதவிகளை 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், சீர்காழி நகராட்சிக்கு புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும் என்பது உட்பட மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். பாஜக அதிமுக கூட்டணியை கடுமையாக சாடிய அவர், தனது சுயநலத்துக்காக அமித்ஷாவிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்துவிட்டதாக விமர்சித்தார். தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்கள் நிரந்தர குட் பை சொல்ல தயாராகிவிட்டனர் என்று கூறினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க. உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும். சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார், தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கையை உண்மையா உழைச்சி இந்த 4 ஆண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன்.